Hi friends, welcome to Aja Suja Sister Channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி ரவா லட்டு. ரவா லட்டு பிடிக்காதவர்களே இருக்க முடியாது, அவ்வளவு சுவையாக இருக்கும். அதை விட ஈஸியாக செய்து கொள்ளலாம். இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நாங்கள் ரவையை வறுத்து கொள்ளுவோம். நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் டின் மில்க் பால் எதுவுமே விடாமல் பால் பவுடரில் தான் இந்த ரவா லட்டு செய்ய போகிறேன். அதுவும் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த ரவையை நன்றாக வறுத்து கொள்ளணும், அதுவும் கலர் மாறாமல் வறுத்து கொள்ளணும். ஒரு 10 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்து கொள்ளுவோம். இப்போ ரவை நல்லாவே வறுபட்டுட்டு நாங்கள் இதை இறக்கி நன்றாக ஆற வச்சு கொள்ளுவோம். இது ஒரு பக்கத்தில் ஆறட்டும். நாங்கள் பால் பவுடரை சுடுதண்ணியில் விட்டு கலந்து கொள்ளுவோம். நான் 3 கரண்டி பால் பவுடர் எடுத்திருக்கிறேன். நான் அங்கர் பால்மா தான் எடுத்திருக்கிறேன், நீங்கள் எதென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு சுடுதண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 கப் விட்டு இதனை கட்டிப்படாமல் நன்றாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இதுக்கு பதிலாக டின் மில்க் விடலாம், இல்லையண்டா பசும்பாலும் விட்டு கொள்ளலாம், காய்ச்சின பால். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 100 கிராம் உலர்ந்த திராட்சை போட்டு இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். லட்டுக்கு உலர்ந்த திராட்சை, கச்சான், கஜு எல்லாம் போடும்போது மிகவும் டேஸ்டாக இருக்கும். இப்போ வறுத்து தோல் நீக்கின கச்சானை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். கச்சானன்றது நிலக்கடலை, இங்கே இலங்கையில் கச்சானன்று அழைப்பார்கள். இப்போ இது நன்றாகவே பொரிபட்டுட்டு நாங்கள் அந்த வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட சீனியும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுவோம். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு, வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கிளறிக்கொள்ளுவோம். அடிப்பிடிக்காம எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொள்கிற மாதிரி கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் அந்த கரைச்சி வச்சுக்கிறோம் அந்த பால்மாவை இதுக்குள்ளே ஊற்றி கொள்ளுவோம். இதுக்குள்ளே அதிகமாக அந்த பால்மா ஊற்றக்கூடாது, ஏன்னு சொன்னால் ஆகலும் தண்ணி மாதிரி இருக்கும், களி மாதிரி இருக்கும். ஒரு கணக்கான தண்ணியை நாங்கள் இதுக்குள்ளே ஊற்றி கொள்ளுவோம். இதுன்ற அளவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். இப்போ இது நல்லா கிளறிட்டு நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளணும். இந்த லட்டு நாங்கள் ஆறக்கு முன்னம் லட்டு பிடிக்கணும். நாங்கள் கைகளாலையும் உருண்டைகளாக பிடிச்சு கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த பால் மாவுக்குள்ள வர சின்ன சின்ன கரண்டிகளையும் செய்து கொள்ளலாம். கரண்டிகளில் செய்யும்போது ஒரே வடிவத்தில் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்படி கரண்டியில் ரவையை எடுத்துட்டு நல்லா அமர்த்தி விட்டால் அது நல்லா இறுகி வரும். அதன் பிறகு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தட்டி போட்டுக்கொள்ள வேண்டியதான். மிகவும் இலகுவாக செய்து கொள்ளலாம். கையில் உருட்டுறதை விட இது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், கையில் சுடாது, ஒரே வடிவத்தில் வரும். இப்படி ரவையை போட்டு அதில் நாங்கள் கரண்டியில் நல்லா அமர்த்தி விட்டுட்டு நாங்கள் தட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இப்படி நாங்கள் எல்லா லட்டுகளையும் செய்து கொள்ளுவோம். இப்போ லட்டுகள் எல்லாமே நாங்கள் செய்துட்டோம். இந்த லட்டுகளை நாங்கள் ஒரு மணித்தியாலம் பண்ணாலும் அப்படியே
ஆற வச்சு கொள்ளணும். ஏனென்றால் சுட சுட நாங்கள் செய்ததால் இது நன்றாக ஆறட்டும். ஆறினா பிறகு பரிமாற மிகவும் சுவையாக இருக்கும். பண்டிகை காலங்களில் விழாக்களில் எதுலேயும் செய்து கொள்ளலாம், ஈஸியாக செய்யலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவார்கள். சின்னவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டு மிகவும் சுவையான ஒரு ஸ்வீட் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாழ்ப்பாணத்து லட்டு செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.